ஆந்திரா ஸ்பெஷல் பாவக்காய் உள்ளிக்காரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாவக்காய் ரொம்ப கசப்புன்னு ஒதுக்கி வைக்கிறவங்க கூட கண்டிப்பா இதை எடுத்து சாப்பிடுவீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். பாவக்காயை எப்படி கசப்பு இல்லாம சமைக்கிறதுன்ற டிப்ஸ் கூட நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. மினிமம் 2 hours புளி தண்ணியில கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நீங்க கட் பண்ண பாவக்காவை ஊற வச்சிருங்க. அப்புறம் அதை எந்த டிஷ்க்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு, உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வறுத்துக்கோங்க. இதிலே கட் பண்ண ஒரு வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சிருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காயில இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் டிஷ்க்கு நீங்க இந்த அளவுக்கு திக்கா தான் கட் பண்ணிக்கணும். உள்ள இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம மசாலா வறுத்தோம் இல்லையா, அந்த ரிமைனிங் எண்ணெயிலேயே அப்படியே பாவக்காய் உள்ள சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிருங்க. மீதமுள்ள மசாலாவும் அதிலே சேர்த்துக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு திருப்பி போடுங்க. கொஞ்சமா மட்டும் தண்ணி தெளிச்சு மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டது காய் வேகிறதுக்காக. ஆனா இன்னும் கலர் மாற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்படியே லோ ஃப்ளேம்லயே வச்சு நீங்க வறுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை கடையில் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ங்க. ஆனா இதை சாப்பாட்லயே பிசைஞ்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணதே இல்லைன்னா நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?